நீ இந்த வாசலை தாண்டி போக கூடாது. பாட்டிமா, இவ எப்படி ஆள் இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த நேரத்துல இவ சொல்றதுதான் சரி. நாங்க சீமாவுக்கு உதவி செய்ய போய் தான் ஆகணும். இவ வேணும்னு நம்மள பயமுறுத்தி பாக்குறா. இவ ஏதோ சிட்டு விளையாட்டு விளையாடி நம்மள இங்க இருந்து அனுப்பலான்னு பாக்குறா. இல்ல பாட்டிமா, நான் எந்த விளையாட்டையும் விளையாடல. அதெல்லாம் வெளியில தான் நடக்குது. அத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இப்படியே நின்னுகிட்டு இருந்தா உங்க குடும்பத்துல சாக போற உயிருக்கு கொள்ளி கூட போட முடியாது. அம்மா தாயே, நான் என்ன பண்ணுவேன்? போய் உன் குடும்பத்தோட உறுப்பினரை காப்பாத்து. நீங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, உங்களுக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும்ல. தயவு செஞ்சு இந்த பானையை உடைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அதுக்குள்ள என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட உயிர் இருக்குங்க. ப்ளீஸ் தடுத்து நிறுத்துங்க. ஆமா, நீங்க யாரு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. தயவு செஞ்சு போங்க, கிளம்புங்க கிளம்புங்க. எங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்ல. நான் தான் சீமா பரத்வாஜ். உங்களை தடுத்து நிறுத்துங்க. அட, இது சீமா இல்ல? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதுல? நான் தான் சீமா பரத்வாஜ். உங்களை யாருக்கு தெரியாம இருக்கும்? நீ சீமா மாதிரி இருக்க, அவ்வளவுதான். முதல்ல நீ சீமா மாதிரி இருக்கிறதுனால அமருக்கு வர வேண்டிய பொண்டாட்டிக்கு பரீட்சை எல்லாம் வச்சல்ல. ஆனா நான் இல்ல. வாய முடிட்டு வேடிக்கை பாரு. கடவுளே, இப்ப என்ன பண்றது? விளையாட்ட பார்த்து துக்கப்படுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. சீக்கிரமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படியே சேர்ந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறீங்களா, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து இங்க இருந்து போய் உங்க மருமகளை காப்பாத்த போறீங்களா? சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாது. அந்த மோகினி நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. ஒரு பக்கம் நம்மள இருக்கிற ஒருத்தரோட உயிரை பொதுமக்கள்கிட்ட கொடுத்து வேடிக்கை காட்டுறா. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருடைய உயிரையும் எடுக்க முயற்சி பண்றா. இப்ப நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்ப நாம எல்லாரும் இங்கிருந்து வெளியில போயாக்கணும். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க? நான் சொல்றத ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு அவங்கள தடுத்து நிறுத்துங்க பிளீஸ். இதோ நிக்கிறாளே, இவ ஒரு சூனியக்காரி. என் குடும்பத்துல இருக்கிற சில பேரை இவ இந்த மண்பானைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கா. பிளீஸ் இவளை தடுத்து நிறுத்துங்க. யாரோட உயிர் இதுக்குள்ள ஊசல் அடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாரு சீமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. உன்னோட பேச்ச மீறத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆமா, நீ போப்பா. நீ போய் உள்ள இருக்கிற அந்த 3 பானைகளையும் பிரேம் அப்புறம் சஞ்சனாவையும் கூட்டிட்டு வந்திருப்பா. பெரிய பாட்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா. இதை தவிர வேற வழியே இல்லாம அம்மா தாயே, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய மொத்த பொறுப்பு உங்ககிட்ட தான்மா இருக்கு. நீங்க தான்மா காப்பாத்தணும். அதோட என் சீமாவுக்கு தைரியத்தை கொடுங்க. ஜெய் துர்கா தேவி.
கொஞ்ச நேரத்துல உன் குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரோட உயிர் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணு சீமா, போய் அவங்கள காப்பாத்து. போ. போ சீமா. சுவாமிஜி, பேரு புகழ் அப்புறம் பணம் கிடைக்கும். பாத்தியா, எங்களோட மேரிட் லைஃப் எப்படி? सर्वशक्ति समन्विते இவன் ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா? இப்ப இந்த உரியடிக்கிற போட்டி ஒரு வினோதமான கோணத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு அந்த உரி அடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமா வேஷத்துல இருக்கிறவ அந்த பானையை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பானைக்கு பக்கத்துல போயிட்டாங்க. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது இதுதான், அந்த பானை கிட்ட யாரு போக போறாங்க? மருமக வேஷத்துல இருக்கிற சீமாவா இல்ல அந்த சின்ன பொண்ணா? யாருக்கு 1,01,000 ரூபாய் பரிசா கிடைக்க போகுது? समस्त पाप खंडनम स्वभक्त चित्तरंजनम सदैव नंदनंदनम सुपच्च पुच्छ हस्तकं नमामि गोपनंदनम नवीन गोपनागरम नवीन केलिलम पटम नमामि मेघ सुंदरम परिप्रभाल सत्पटम अनंगरंग सागरम नमामि कृष्णनागरम अनंगरंग सागरम नमामि कृष्णनागरम अनंगरंग सागरम नमामि कृष्णनागरम जय दुर्गा देवी।
அம்மாடி சீமா, என்னமாச்சு? நீ ஏன் இப்படி இருக்க? அப்படின்னா ஏதாவது சொல்லு. यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना என் கையாலேயே मृत्यो நான் இந்த குடும்பத்தோட ஒரு உயிரை எடுத்துட்டேன். அப்படி இருக்க கூடாது, அப்படி நடக்க கூடாது. இன்னும் விளையாட்டு முடியல சீமா. விளையாட்டே இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. போதும், இப்ப எல்லாரும் பாம்பு டான்ஸ் ஆட போறோம். பிரேம் வெளியே இருக்காங்க. பெரியத்த நீங்களா எதுக்காக வெளியே வந்தீங்க? ஏன் எதுக்காக நீங்களா பூஜை ரூம்ல இருந்து வெளியே வந்தீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பெரியத்த. சீமா, நான் உன்னை அவ்வளவு சுலபமாலாம் ஜெயிக்க விட மாட்டேன் சீமா. இது உனக்கான அடுத்த மிகப்பெரிய தோல்வி. நீ அந்த மண்பான உடையறதுல இருந்து காப்பாத்திட்ட. ஆனா அதுக்காக நீ என்ன ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது. இது நான் வகுத்து வச்சிருக்கிற சக்கர வியூகத்துல முதல் சுற்று மட்டும்தான் சீமா. இனிமேதான் நீ விளையாட்டையே பார்க்க போற. நான் உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க.
காணோம். எங்க வச்சிருந்த பானைகளையும் காணவே. மோகினியும் காணோம். ஓடி போயிட்டாளா? அமர், கதவுக்கு வெளிப்பக்கம் போட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? உனக்கும் ஆகலையே? நான் வெளியே தான் மயக்கமா இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு? அப்போ அந்த பானைக்குள்ள பவியன் இருந்தாங்களா? அது உடைச்சதுனாலதான் அவங்க நெத்தில காயம் பட்டிருக்கு போல இருக்கு. ஆனா மோகினி சொன்ன மாதிரி பானைய உடைச்சிட்டா அதுல இருக்கிறவங்களோட உயிர் போயிருக்கணுமே. அப்படி இருக்கும்போது மோகினி எதுக்காக பவியண்ணிய உயிரோட அனுப்பி வச்சிருக்கா? என்னவா இருக்கும்? எனக்கு ஏன் ரத்தம் வருது? பவி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? காரணம் எதுவா இருந்தாலும் சரி, எப்படியோ பவியண்ணி நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. துர்காம்மா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னை திரும்ப அனுப்பி வச்சதுக்கு அந்த துர்கை அம்மனுக்கு தான் நம்ம கோடான கோடி நன்றி சொல்லணும். நீங்க எல்லாரும் என்ன பார்த்து எதுக்காக அழறீங்க? பாட்டி, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். பவி, உள்ள பாத்து வா. அம்மா தாயே, உங்களுக்கு தாமா நாங்க நன்றி சொல்லணும். சீமா கையால நீங்க எந்த கெடுதலும் செய்ய விட மாட்டீங்க. அந்த அம்மன் தான் பவிய பத்திரமா திருப்பி அனுப்பியிருக்காங்க. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? நான் பாக்குறேன். போமா. ஹலோ, சொல்லு சீமா. நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு பானையை நான் திருப்பி தருவேன்னு. இப்ப பாத்தியா, நான் திருப்பி கொடுத்துட்டேன். நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ அதை நிறைவேற்றிடுவேன். அப்புறம் நான் என்ன நினைச்சேனோ அது இப்ப என் கையில தானே இருக்கு. இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். மறுபடியும் என் வழியில வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னா அடுத்த பானையை உடைக்கிறதுக்காக நான் அடுத்த ஜென்மாஷ்டமி வரைக்கும் வெயிட் பண்ணவே மாட்டேன். மோகினி, ஹலோ மோகினி. சீமா,
அவ என்னமா சொன்னா? என்னாச்சு பிரேம்க்கு? அந்த பானையெல்லாம் எங்க?